வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பிக் பாஸ்ல பார்த்துட்டிங்கன்னா நேற்று எபிசோட் கொஞ்சம் கூலாகவே போணுச்சுன்னு சொல்லலாம். காயத்ரி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அவங்கள தவிர மீது யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேற்று ஒரு ஸ்மூத் எபிசோட்னே சொல்லலாம். பெருசாக பிரச்சனைகள் எதுவுமே வரல. அந்த நேற்று எபிசோட் முடியும் பொழுது ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அந்த ப்ரோமோவோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ விஜய் டிவி விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோவில் விஜய் டிவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் வீட்டோட இந்த வார லக்ஸரி பட்ஜெட்டோட விளைவு என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அந்தன்னு பார்த்துட்டிங்கன்னா ரைசா, பிந்து அண்ட் ஆரவ் ஸ்நேகன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்நேகன் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும். இந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு சீரியஸான டாஸ்க் மாதிரி அவர் ரொம்ப எடுத்துக்கிட்டாரு. வையாபுரி வெளியே பேசிட்டு இருக்காரு, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு இவர் அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து யாருன்னு கேட்கும்போது, இல்லை கவிஞர் தான் இந்த டாஸ்க் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு வையாபுரி சொல்றாரு. அண்ட் தென் டாப்ல இருந்து ஒரு ஸ்லோப் மாதிரி வச்சு அது வழியா பல துணிகள் வந்துட்டு இருக்கு. அந்த துணிக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இது என்னோட துணி, இது உன்னோட துணி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவா எல்லாருமே பேசுற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு கிடைக்குது. அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா காயத்ரி ஆரவ் எல்லாருமே வந்துட்டு துணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நெருக்கடிகள் அதிகமாயிடுச்சு. அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா சக்தி தான் வந்துட்டு துணியை வந்துட்டு செலக்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காரு இந்த டாஸ்க்ல. அப்ப ஆரவ் கொண்டு வந்த துணிகளை ரிஜெக்ட் பண்றாரு சக்தி. ஆரவ் வந்துட்டு ஷாக்கிங்கா சக்தியை பார்த்துட்டு கத்துறாரு. அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா வையாபுரி கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு பிக் பாஸ் கிட்ட பேசுறாரு. என்னால இங்க இருக்க முடியல, ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தையும் கூட ஒத்து போறது என்னால முடியல, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி மாறுறாங்க, என்னால எதையுமே சரி பண்ண முடியல, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு வையாபுரி. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சது. கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு டாஸ்க் மூலமாக பல பிரச்சனைகள் வரும்னு தோணுது. ஏன்னா எல்லாமே ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவங்க திடீர்னு எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படும் பொழுது யாராவது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் லக்ஸரியான ஜாப் டாஸ்க்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே காண்டாவாங்க. பல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. சக்தி வந்துட்டு இதில் அவரோட வெறுப்பை காட்டுறாருன்னு நினைக்கிறேன். ரைசா டீமுக்கு எகென்ஸ்டாக வேலை பண்ணுற மாதிரி தோணுது. அண்ட் தென் வையாபுரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. ஸோ வையாபுரி மனசளவில் பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் இன்னைக்கு. ஸ்நேகன் அப்படிதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.